மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாலங்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான வான வெடி தயாரிக்கும் குடோன் பகுதியில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சேதுராமன். வணக்கம் சேதுராமன், இந்த வெடி விபத்து தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இப்ப காயமடைந்தவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவங்காடு கிராமத்தை சேர்ந்தவர் பாண்டியன். இவருக்கு சொந்தமான வானவேடிக்கை தயாரிக்கும் கூடம் அதே பகுதியில் தகர கொட்டாயில் அமைந்துள்ளது. இங்கு நாட்டு வெடிகள், திருமணத்திற்கு தேவையான வானவேடிக்கை ஆகிய தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 2 மாதத்துக்கு தீபாவளி பண்டிகை வருவதை முன்னிட்டு வானவேடிக்கை தயாரிக்கும் பணி முன்னுமாக நடைபெற்றது. இந்த குடோனில் வெடி விபத்து தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட 4 பேர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி தயாரிப்பில் ஈடுபட்ட திருவாடுதுறை பகுதியை சேர்ந்த கர்ணன் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். கலியபெருமாள், லட்சுமணன், குமார் ஆகிய 3 பேரும் படுகாயம் அடைந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குத்தாலம் தீயணைப்பு துறையினர் அனைத்து துணையினர் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் படுகாயம் அடைந்தவர்கள் கொண்டு சென்று சேர்த்துள்ளனர். மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இச்சம்பவம் மயிலாடுதுறை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு பலத்த காயமடைந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.